ஹாய் கைஸ், இந்த ப்ரூஃபில் பாருங்கள். துபாயில் இருக்கிற ஒரு மெம்பர், நல்ல ஒரு டெடிகேஷனான ஒர்க்கர். இவர் வந்து அந்த ஒரு ஃபோக்கஸ் ஒன்று இருக்குது. அந்த ஃபோக்கஸை அவர் ரீச் பண்ண மட்டும் என்ன பண்ணுவார்னா, ஃபுல் டெடிகேஷனாக தான் இருப்பார். அது நீங்கள் யார ஹெல்ப்னாலும் சரி, குரூப்பை யூஸ் பண்ணுற மேக்ஸிமம், பர்சனை யூஸ் பண்ணுற மேக்ஸிமம், அவங்களோட ஒர்க்கர்ஸை யூஸ் பண்ணுற மேக்ஸிமம், இது எல்லாத்துலேயுமே ஃபுல் எஃபர்ட் போடுவார். ஓகே, அந்த எஃபர்ட்டை போட்டு அதை ரீச் பண்ண மட்டும் எகெயின் அக்கௌண்ட் பிளாக்காகவும் அதை இது பண்ணுவார். அதுக்குரிய சொல்யூஷனை இதெல்லாம் என்னென்னா, இதெல்லாம் தான் உங்களோட படிப்பு. ஓகே, துபாயில் இருக்கிறோம், நம்ம டெய்லி ஏர்னிங்ஸ் வந்து போடுறோம் தானே. ஒரு சொல்லுங்க இருக்கும்போது என்னோடய கிளாஸில் ஜாயின் பண்ணிட்டு ஒர்க் பண்ணிட்டு ஏர்ன் பண்ணிட்டு இருந்தவர். ஸோ துபாய் போயிட்டு ஃபாரினர் போயிட்டு அங்கே வந்து இதை நம்ம இந்த இப்படியான ப்ரூஃப்கள் போட்டு இந்த வெப்சைட்டில் ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் ஒன்று பண்ணுறாரு. ஓகே, ஸோ நான் இன்னும் நிறைய பேர் பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க, நான் ஷேர் பண்ணுவேன், ப்ரூஃப்கள் பார்த்துக்கொள்ளுங்க. இதில் வந்து என்னென்னா, சர்வே கம்ப்ளீட் பண்ண ஜஸ்ட் ஒரு மொபைல் ஒன்று வச்சுட்டு சர்வே கம்ப்ளீட் பண்ணியிருந்தால் அது ஒரு பெரிய ஒரு விஷயமா அவங்களுக்கு அது இதாகுது. அதாவது அந்த அவர்ஸை வந்து மேக்ஸிமம் யூஸ் பண்ணுறாங்க. அதே மாதிரி நம்ம ஆன்லைனில் இந்த பெசிவ் இன்கம் ஸ்கீமை உருவாக்குறதுக்கு நீங்கள் இங்கே நிறைய விஷயங்கள் நீங்கள் ஆக்டிவ் இன்கம் ஸ்கீமில் படிக்கணும். ஓகே, இதில் நிறைய பெனிஃபிட்டுகளும் இருக்குது, அதையும் நீங்கள் லேர்ன் பண்ணுற மாதிரி இருக்குமா. ஓகே, ஸோ இதை சரியாக விளங்கிக் கொள்ளுங்கள். அதே மாதிரி இந்த கன்செப்டில், அதாவது ஆக்டிவ் இன்கம் ஸ்கீம் கன்செப்டில் வந்து மணி மேக்கிங், அதில் என்ன கன்செப்ட்னாலும் மணி மேக்கிங்கிறது வந்து உங்களுக்கு ஒரு டெடிகேஷனை பேஸாக வச்சு தான் இருக்குது. நீங்கள் ஃபுல் டைமாக ஒர்க் பண்ணுறீங்களா, பார்ட் டைமாக ஒர்க் பண்ணுறீங்களாங்கிறத பேஸாக வச்சு உங்களோட எஃபர்ட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் ஏர்னிங்ஸ் வருமா. ஓகே, அதை விளங்கிக்கொள்ளுங்க. லேர்னிங் தான் ஏர்னிங்கை செட்டப் பண்ணும். ஓகே, ஸோ மித் மாதிரியெல்லாம் யோசிச்சுட்டு நீங்கள் தயவு செய்து அப்படி யோசிக்க வேணாம். குறைய மணி கூட ஏர்னிங்ஸ் இருக்கணும், அதே மாதிரி வீட்டை சும்மா இருந்துட்டு மணி வரணும், இப்படியான கன்செப்ட் இல்லை. நீங்கள் நிறைய விஷயங்கள் இதில் இருக்கும், அதை நீங்கள் படிக்கணும். ஓகே, இது நீங்கள் 1,00,000 பேர் இல்லை கோடிக்கணக்கான பேர் வேர்ல்டுலேருந்து ஜாயின் பண்ணாலும் உங்களுக்கு ஜாப் அங்கே லிஸ்ட் ஆகியிருக்கும். ஸோ அந்த ஜாப்பில் நீங்கள் பெர்ஃபார்ம் பண்ணுறத வச்சு தான் உங்களை வந்து அந்த பிளாட்ஃபார்ம் கண்டினியூஸாக வச்சு கொள்கிறதா இல்லை உங்களை இது பண்ணுறதாங்கிறத தீர்மானிக்குமா. ஸோ கிளாஸ் ஆஃபர் போட்டிருக்கேன், ஜாயின் பண்ணிக்கணும், ஜாயின் பண்ணிக்கணும். நோன்பு டைமும் நல்லா யூஸ்ஃபுல்லாக யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல வே. அதே மாதிரி நிறைய அந்த ஒரு சேலஞ்சிங்கான மணி மேக்கிங்கை நீங்கள் வீட்டுக்கு இருந்தே உங்களோட ஓன் டைமில் ஃப்ரீடமோடு ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிறத நீங்கள் தாராளமாக இதை யூஸ் பண்ணி கொள்ளலாம். மோர் டீட்டெயில்ஸ் வந்து வாட்ஸ்அப்பில் கண்டெக்ட் பண்ணிக்கொள்ளுங்க, நான் ஷேர் பண்ணுறேன். அதே மாதிரி சோஷியல் மீடியாவை ஃபாலோ பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. டெலிகிராம் சேனல் இருக்குது, அதில் நிறைய ஸ்டூடெண்ட்ஸில் ப்ரூஃப்கள் ஷேர் பண்ணுறோம். அதை வந்து நீங்கள் டிக்டாக் பயோவிலே அல்லது இன்ஸ்டாகிராம் பயோவில் இருக்கும், அல்லது யூடியூப் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், அதில் ஜாயின் பண்ணிவிட்டு அதில் எக்ஸஸ் எடுத்து ஸ்டூடெண்ட்ஸில் ப்ரூஃப் மற்ற விஷயங்களை செக் பண்ணிக்கொள்ளுங்க. யூடியூபை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கணும், நிறைய யூஸ்ஃபுல்லான மணி மேக்கிங் வீடியோஸும் அதில் ஷேர் பண்ணுறோம். ஓகே, தேங்க்யூ.